நாளை நாடு முடக்கப்படும் வெளியான எச்சரிக்கை. அமெரிக்க இராணுவத்திற்கு ஆதரவாக சவேந்திர சில்வா தரையிறங்க தயாரான இந்திய இராணுவம். ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளி ஐநாவில் வெடித்தது சர்ச்சை. இந்தியாவிற்கு வழங்கிய பிரித்தானியாவின் ரகசிய நிதியுதவி வெளிச்சத்திற்கு வந்த விசாரணையின் பின்னணி. நாடளாவிய ரீதியில் நாளை சகல தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் மக்களின் தேவைகளை கணிக்காமல் அரசாங்கத்தின் இருப்பை பாதுகாக்க பல செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது. எனவே மக்களுக்கு ஆதரவாக, அதாவது எங்களது கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அரசாங்க அடக்குமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், ஜனநாயக ஆட்சிக்காக நாளை நாடு முழுவதும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியாக உள்ள அரச பாடசாலைகளில் ஆசிரியர்கள் நாளை ஒருநாள் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளோம். ஆசிரியர்களின் சம்பளத்தை உடனடியாக உயர்த்தி ஆசிரியர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குமாறு கோரி இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அதே அடக்குமுறை செயற்பாடு தற்போது இங்கும் நடைபெறுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வசிக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவருக்கு போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிய உதவி காவல்துறை அதிகாரியொருவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்கட்டிச்சோலையில் வசிக்கும் குறித்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினருக்கு வெள்ளவத்தையில் உள்ள முகவரிக்கு போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாடு செல்ல உதவிய குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த முன்னாள் போராளி வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பிய போதே கைது செய்யப்பட்டுள்ளதுடன், விசாரணைகளின் போது தெரியவந்த உண்மைகளின் அடிப்படையில் மேற்படி காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்திற்கிடமான உதவி காவல்துறை அதிகாரி வாழைத்தோட்ட காவல் பிரிவில் கடமையாற்றியவர் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அமெரிக்காவே என பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவிற்கு ஆதரவாகத்தான் சவேந்திர சில்வா இருந்திருக்கின்றார். அவரின் நடவடிக்கைகளை பார்த்தால் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறு தான் அவர் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றார். அவரும் இராணுவத்தை களமிறக்கவில்லை. அதே நேரம் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் பகிரங்கமாக அறிவித்துள்ளது, நாம் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வையும் இரவு பகலாக அவதானிக்கின்றோம் என்று. எனினும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அமெரிக்கா சார்பானது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய இராணுவம் தரையிறங்க தயாராக இருந்தமை உள்ளிட்ட பல விடயங்களையும் இந்நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் போர்க்குற்றம் புரிந்ததாக ஸ்ரீலங்கா அரசு மீதும், யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் களமுனைகளில் செயற்பட்ட இராணுவத்தினர் மீதும் சர்வதேச ரீதியில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் போர்க்குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகியுள்ள ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரியொருவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் பங்கு பற்றியுள்ளமை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மனித உரிமைகள் அமர்வில் இவரின் பங்கேற்பை கனேடிய சட்டத்தரணி ஒருவர் பகிரங்க கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் குலதுங்க பங்கேற்றமை தொடர்பில் கனேடிய சட்டத்தரணியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழுவின் நிபுணத்துவ உறுப்பினருமான விஜே கிரான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அதேவேளை மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் இந்த குற்றச்சாட்டுகளை நம்பகமானதாக கண்டறிந்துள்ளது. சித்திரவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் போர்க்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் குலதுங்க வவுனியா யோசெப் முகாமில் 2016-2017 வரை பணியாற்றியுள்ளார். இவர் மீது போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டமை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இவர் எவ்வாறு மனித உரிமைகள் தொடர்பான அமர்வில் பங்கு பெற்ற முடியும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அவர் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமா என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழுவின் நிபுணத்துவ உறுப்பினரான விஜே கிரான் வினவியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4 வருடங்களுக்குள் 8 தடவைகளில் 300 கோடி அமெரிக்க டாலர் நிதி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கவுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பொருளாதார உத்தரவாதம் மாத்திரமே கிடைக்கப்பெறவுள்ளதாக பொருளியல் துறை பேராசிரியர் ஒருவர் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். மத்திய வங்கியும் அரசாங்கமும் செயற்கையற்ற ரீதியாக ரூபாவின் பெறுமானத்தை பலப்படுத்தி இருப்பதாக முன்வைக்கப்படும் கூற்றை இராஜாங்க அமைச்சர் மறுத்துள்ளார். டொலரின் பெறுமதி குறைந்து ரூபாவின் பெறுமதி பலமடைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைவதாகவும், டொலரின் பெறுமதி குறைவதால் வெளிநாட்டு ஊழியர்கள் அனுப்பும் பணத்தின் தொகை குறைவடைவதாகவும் முன்வைக்கப்படும் கூற்றுக்களில் எதுவித உண்மையும் இல்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானிய பொதுமக்களின் வரிப்பணம் இந்தியாவுக்கு அளிப்பது தடுத்து நிறுத்தப்படும் என பிரித்தானிய அமைச்சர்கள் உறுதியளித்திருந்தும் பெருந்தொகை பணம் நிதியுதவியாக இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் தனியார் முன்னெடுத்த விசாரணையில் 2016 முதல் 2021 வரையான காலகட்டத்தில் சுமார் 2.3 பில்லியன் பவுன்கள் இந்தியாவுக்கு நிதியுதவியாக அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும் தொகை தேவையின்றி செலவிடப்பட்டுள்ளதும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்தியாவுக்கு பாரம்பரியமாக அளித்து வரும் நிதியுதவிகளை படிப்படியாக நிறுத்த 2012 பிரித்தானியா ஒப்புக்கொண்டது. அத்துடன் இந்திய அரசாங்கத்திற்கு நேரடியாக நிதியுதவி அளிப்பதை 2015 முதல் பிரித்தானியா நிறுத்தியது. ஆனால் அதன் பின்னர் மறைமுகமாக பல்வேறு வழிகளில் நிதியுதவிகள் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் 2021 முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் பிரித்தானியாவில் இருந்து அதிக நிதியுதவி பெறும் நாடுகளில் 11வது இடத்தில் இந்தியா வந்துள்ளதும், பங்களாதேஷ் மற்றும் கென்யாவை விட அதிகமாக நிதியுதவிகளை பெறுகிறது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் உதவிகள் மட்டுப்படுத்தப்பட்ட, இந்திய அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படாத ஏழைகள் மிகுந்த பகுதிகளுக்கு நிதியுதவிகளை அளிப்பதில் பிரித்தானிய அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென்ற கோரிக்கையும் இந்த ஆய்வில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிற்கு தண்டனை வழங்க முற்பட்டால் நாம் சவேந்திர சில்வா பக்கமே நிற்போம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சவேந்திர சில்வாவுடன் நமக்கு சில விடயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவர் தோட்டாக்களை பயன்படுத்தாமல் இருந்ததை மதிக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், மக்கள் எழுச்சியின் போது அதனை ஒடுக்குவதற்கு தோட்டாக்களை பயன்படுத்தாமல் மக்கள் பக்கம் நின்ற முன்னாள் இராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை தலைமை அதிகாரியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கையை முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மேற்கொள்ளவில்லை என அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சவேந்திர சில்வா நடவடிக்கை எடுக்காததால் தான் அவர் விசாரணைக்கு முகங்கொடுக்க நேரிட்டுள்ளது. எனவே நீங்களும் அவ்வாறு இருக்க மாட்டோம் என மற்றைய தரப்புக்கு எச்சரிக்கை விடுக்கவே அவருக்கு எதிராக நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது.
மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தோட்டாக்கள் பயன்படுத்தாமை தொடர்பில் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட முயற்சி எடுக்கப்படுமானால் நாம் சவேந்திர சில்வாவின் பக்கம் நிற்போம். ஏனெனில் அன்று அவர் மக்கள் பக்கமே நின்றுள்ளார், இரத்த ஆறு ஓடுவதை தடுத்துள்ளார் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் மீண்டும் பிரதமர் பதவியை பொறுப்பேற்கும் எண்ணம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவை மீண்டும் பிரதமராக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் அழுத்தம் கொடுப்பதாக தென்னிலங்கை ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எழுப்பிய கேள்விக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு முழு ஆதரவை வழங்குகின்றது மற்றும் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ராஜபக்ஷ தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் இல்லை. பொதுஜன பெரமுனவின் நம்பிக்கையை வென்ற சிறந்த அரசியல்வாதி என்றபடியால் தான் தினேஷ் குணவர்த்தனவை இந்த அரசாங்கம் பிரதமராக நியமித்தது. இருப்பினும் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பேற்க உள்ளார் என்பது ஒரு வதந்தி என்று நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.